வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடான லெசன்ஸ் மட்டுமே பார்த்தா போதும், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரல் தமிழ் கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் பண்ணலை. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா நிறையா இருக்குது படிக்க வேண்டியது. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது. எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும், ஆனால் போர்ஷன் நிறையா இருக்குது, நிறைய லெசன்ஸ் வந்து படிக்கணுமே அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கேன். அப்படிங்கிறவங்களும் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சுட்டேன், நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், May 1 கரெக்டாக நான் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறவங்களும் இந்த கொடுத்துருக்கிற இந்த லெசன்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களோட பிளானில் இந்த லெசன் வந்து முடிச்சிருக்கணும். இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லெசன் போங்க. ரொம்ப லிமிட்டடான லெசன்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குரூப் 4 லிமிட்டட் லெசன். இது எதை வச்சு நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா 10 வருஷத்து கொஷின் பேப்பர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் அனலைசஸ், கொஸ்டின் அனலைசஸ் கிடையாது. எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அனலைசஸ் கிடையவே கிடையாது இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு சில பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து வரும். இன்டெப்த்தாக கேட்குறது, அதுக்கு அடுத்தது மேலோட்டமாக கேட்குறது, அந்த மாதிரியான பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் 4 லிமிட்டட் லெசன்ஸ் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கட்டாய மொழி தேர்வு, கட்டாய தமிழ் மொழி தேர்வு கொண்டு வந்ததுக்கப்புறம் SSLC ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்லேயே கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த பேட்டர்னை அனலைசஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ சயின்ஸு, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் லிமிட்டடான லெசன்ஸ், அந்த லிமிட்டடான லெசன்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனாக நம்ம எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குறோம். சயின்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ் வந்து நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, சயின்ஸ் அப்படின்னாலே எனக்கு பயமாக இருக்குது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 லெசன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனாக இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 லெசன் அப்படிங்கிறது என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் விசை, இந்த அழுத்தம் மற்றும் ஆற்றல், இயக்கவியல், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, ஒளி. ஓகேங்களா? இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள். இந்த பாடத்திலிருந்து கொஸ்டின்ஸ் வராத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியில் இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது. எது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாட்டனி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஜுவாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சயின்ஸே எனக்கு வராது சுத்தமாக அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த ஜுவாலஜி, இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸும் கேட்குறாங்க. இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சயின்ஸ் டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் இந்த டாப்பிக்ல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் ப்ளஸ் கட்டாய மொழி தேர்வு வந்ததுக்கப்புறம் SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய பேட்டர்ன்லாம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த டாப்பிக்ல இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கான லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 லெசன் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயக்கம், அடுத்தது 10th ஸ்டாண்டர்டில் இயக்க விதிகள், 9th and 10th இருக்கக்கூடிய ஒளி, லைட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் அமிலம், காரம், உப்பு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுலையும் இருக்கக்கூடிய யூசர்ஸ். ஓகேங்களா? அதாவது அமிலம், காரம், உப்பு அப்படிங்கிறது இப்போ சிட்ரிக் அமிலம் அது எதில் இருக்குது, அது என்ன பயன்படுது. ஓகேங்களா? டாட்டாரிக் அமிலம் அது எதில் இருக்குது, அது என்ன பயன்படுது இருக்குது அப்படிங்கிற அந்த யூசர்ஸை மட்டும்னாச்சும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் கார்பனும் சேர்மங்களும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உடல் நலம் மற்றும் நோய்கள், 12th ஸ்டாண்டர்டில் மனித நலன் மற்றும் நோய்கள். ஸோ இந்த 3மே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், உடல்நலம் மற்றும் நோய்கள், மனித நலன் மற்றும் நோய்கள், இது 3மே சேர்த்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தாவரங்கள் மற்றும் விலங்கு ஹார்மோன். ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்மோன்
நாளமில்லா சுரபி மண்டலம் அப்படிங்கிறது அந்த மண்டலத்திலேருந்து கொஷின்ஸ் வராத கொஷின் பேப்பரே இல்லை. ஓகேங்களா, அந்த தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோனில் விலங்கு ஹார்மோன் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப 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 முக்கியம். பிட்யூட்ரி கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, தைராய்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, அதோட யூசஸ் என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் வந்து இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட், அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் விலங்குகளின் சுற்றோட்டம், பிளட் சர்க்குலேஷன். நம்ம பிளட்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், அதுலேயே பிளட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 லெசன் தான். இந்த 10 லெசன் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை இந்த 10 லெசன் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் புவியியல். ஓகேங்களா, இந்த 10 லெசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த 10 லெசனை ஜஸ்ட் இந்த 10 லெசன்னாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா, அடுத்தது புவியியல். புவியியல் ஜாகிரஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போர் அடிக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும். ஸ்கூல் டைம்லேருந்தே அது வந்து பிடிக்காமையே இருக்கும். ஸோ பிடிக்காமையே இருந்து சுத்தமாக ஜாகிரஃபி சைடே வந்து தொடவே மாட்டாங்க. ஆனால் ஜாகிரஃபியில் வெறும் 6 லெசன் தான். ஓகேங்களா, ஜாகிரஃபினாலே அந்த 6 லெசனில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை அமைவுகள், அடுத்தது காலநிலை, ஆறுகள், இந்திய ஆறுகள், தமிழ்நாடு ஆறுகள். ஓகேங்களா, அடுத்தது மண், கனிம வளங்கள், காடு ரொம்ப முக்கியம். காடோடு சேர்ந்து அந்த வன உயிரினங்களும் இருக்கும். ஓகேங்களா, அதாவது என்னென்னா வனவிலங்கு சரணாலயங்கள் இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அடுத்தது வேளாண் முறைகள். ஸோ இதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய புவியியல் எல்லாமே யூனிட் 9 வந்துடும். அது இல்லாத ஜாகிரபிக்கல் பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரோமன் லெட்டர் 3 புவியியலில் வந்து வரும். இந்த 6 லெசன் என்ன இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு பாருங்கள். 8th ஸ்டாண்டர்ட் பாறை மற்றும் மண். ஸோ எத்தனை வகையான பாறைகள் வந்து இருக்குது, ஸோ மண் வளங்கள், இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அது போக 10th ஸ்டாண்டர்ட் இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு. அதுக்கு அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்த இயற்கை தாவரங்களில் தான் வந்து உங்களுக்கு காடுகள், எத்தனை வகையான காடுகள் வந்து இருக்குது, இந்தியாவில் எத்தனை வகையான காடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது கூடவே அந்த வனவிலங்கு சரணாலயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் வந்து டைரெக்டாக இந்த சிலபஸில் வரக்கூடிய ஹெட்டிங். ஓகேங்களா, காடு மற்றும் வன உயிரினங்கள் அப்படிங்கிறது இந்த லெசனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் இந்திய வேளாண்மை, 10th ஸ்டாண்டர்ட் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த NH 47 ரோடு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரோடோட லென்த் என்ன, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. அந்த ரோடோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 6 லெசன். அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட் நிலக்கோளம் 1 புவி அக செயல்பாடுகள் அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இந்த லெசன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எரிமலைகள், இது பாறையோட ரிலேட்டடாக வர்றது. ஓகேங்களா, எரிமலைகள், உறங்கும் எரிமலைகள்னா என்ன, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இந்தியாவின் வரலாறு பண்பாடு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி, டோட்டலாக ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் முதல் இடம்னா முகலாயர்கள் 2வது இடம், அடுத்தது குப்தர்கள் 3வது இடம், 4வது இடம் டெல்லி சுல்தான்கள். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வருது. இந்த பேட்டர்னில் இருந்தால் கொஸ்டின்ஸே வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப லிமிட்டடான லெசன் என்னென்னா 6th 9th 11th இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதில் 3 லெசனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசனை முடிச்சுட்டு அடுத்தது 9th போங்க, அதுக்கு அடுத்தது 6th போங்க. எல்லா டீட்டெயிலும் சேம் டீட்டெயில் தான். அதுக்கடுத்தது எத்திக்ஸில் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். எல்லாமே சேம் டீட்டெயில் தான், சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம ஒரே லெசனாக கொடுத்தாச்சு. அடுத்தது 7th 11th இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான், 7th 11th இருக்கக்கூடிய முகலாயர்கள், 6th 11th இருக்கக்கூடிய குப்தர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லெசன் தான் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது இந்திய ஆட்சியல், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படிங்கிறது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அடுத்தது குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகம் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்தால் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். அதுக்கு அடுத்தது இந்திய நீதி அமைப்புகள், நீதித்துறை. ஓகேங்களா,
இந்த பஞ்சாயத்து ராஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதில் வர திட்டங்களை வச்சு நம்ம பார்க்குறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கான லெசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லிமிட்டட் லெசன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அடுத்தது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு, 10th ஸ்டாண்டர்ட் நடுவண் அரசு, 10th ஸ்டாண்டர்ட் மாநில அரசு, அதுக்கு அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசமைப்பு, 12th ஸ்டாண்டர்ட் சட்டமன்றம், 12th ஸ்டாண்டர்ட் ஆட்சித்துறை, 12th ஸ்டாண்டர்ட் நீதித்துறை. ஸோ லெசன்ஸ் வந்து பாருங்கள், வெறும் 9 லெசன். ஓகேங்களா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 9 லெசன்ஸில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இன்னை வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? இந்த லெசன்ஸை முடிச்சுட்டு அடுத்த டைம் இருந்தால் அடுத்த லெசனுக்கு போங்க. ஓகேங்களா? வெறும் 9 லெசன் உங்களுக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டாபிக் அப்படின்னா 5ஆண்டு திட்டம். 5ஆண்டு திட்டம்லேருந்து கொஷின் வராத கொஷின் பேப்பரே கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது வரிகள், நேர்முக வரி, மறைமுக வரி, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது வந்து 2வது ப்ரிஃபரன்ஸ், இப்படி வந்து பார்த்துக்கோங்க. 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளிடையே நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, ஊரக நலன்சார் திட்டங்கள், இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய திட்டங்களை வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய திட்டங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் வரிகளும், 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வரியும் முக்கியத்துவமும், அடுத்தது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது, உங்களுக்கு நேர்முக வரி, மறைமுக வரி அப்படிங்கிறது காமர்ஸ் புக்கில் 32வது லெசனாக 33வது லெசனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெசனையும் வந்து படிக்கணுமா, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 லெசனோட டீட்டெயில் அப்படியே சாறு மாதிரி உங்களுக்கு அப்படியே புளிஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டி பற்றின டீட்டெயில், ஜிஎஸ்டியிலேருந்து கட்டாயம் வந்து கேள்வி வரும். 2017க்கு அப்புறம் ஓகேங்களா வந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஜிஎஸ்டி கொஷின்ஸ் வந்து 1லேருந்து 2 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்குறாங்க. என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டாங்களோ ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் பொருளாதார மேம்பாடு திட்டமிடுதல், 11th ஸ்டாண்டர்ட் இந்திய ரிசர்வ் வங்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் புக்கில் 10th லெசனாக இருக்குது. அடுத்தது இது என்கிட்ட அந்த புக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது, இந்த லெசனை பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் வங்கியல். திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த 5ஆண்டு திட்டம், அதுக்கடுத்தது புரட்சி, வெண்மை புரட்சி, சாம்பல் புரட்சி, மஞ்சள் புரட்சி, இந்த புரட்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரொம்ப லிமிட்டடான லெசன். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 லெசன் தான், 7 லெசன். இந்த 3 லெசனுமே வந்து பார்த்தீங்கன்னா வரியை பற்றி வந்துடுது. அப்போ ஒரு லெசனாக வந்து கணக்கு வச்சுக்கலாம். ஒரு பார்த்தா உங்களுக்கு வெறும் 5 லெசன் தான். ஓகேங்களா? 5 லெசன் தான் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்னா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பித்த ஆண்டு. அதுக்கு அடுத்தது வந்து சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1905. ஸோ இதில் இருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா 1947. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் 1950 வரைக்கும் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இயர்ஸ்லாம் வந்து எந்தெந்த லெசன்ஸில் வருதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னால் வந்து அவ்வளவு படிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நம்ம மினிமமான லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இதில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கடுத்தது தலைவர்களை பற்றின டீட்டெயிலாம் அதிலே இருக்கும் நம்ம பார்க்குற லெசன்ஸ்லேயே. இந்த முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்த அம்மையாரோட டீட்டெயிலும் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் புக்லேயும் இருக்குது. அதை விட வந்து தமிழ் புக்லேயும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டு விடுதலை போராட்டங்கள், பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம், அதெல்லாம் வந்து இதில் வந்துடும். தமிழ்நாட்டில் நடந்த பக்தி இயக்கம் அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஒரு காலக்கோடு மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? காலக்கோடு மாதிரி போட்டுக்கிட்டு 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு. அதுக்கு அடுத்தது 1900 முக்கியமான இயர்ஸ். 1905 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வங்காள பிரிவினை நடந்திருக்கும். அடுத்தது சுதேசி இயக்கம். அதுக்கு அடுத்தது 1906 முஸ்லீம் லீக் துவங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
1907 சூரத் காங்கிரஸ் பிளவு, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1950 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டாலே அதுதான் இந்திய தேசிய இயக்கம். சரி, என்னால் அது வந்து பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து டைம் வந்து கிடையாது அப்படின்னா இதுக்கும் நம்ம லிமிட்டடான லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த லிமிட்டடான லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், 10th ஸ்டாண்டர்டில் காலினியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், அடுத்தது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நவீனத்தை நோக்கி. ஓகேங்களா, இந்த நவீனத்தை நோக்கியும் இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் சேம். ஓகேங்களா, எல்லாமே அந்த பக்தி இயக்கங்கள்ல அடிப்படையில் வந்து வரும். இந்த லெசன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முதல் 7 லெசன், 1லேருந்து 7 லெசன் வரையும் பார்த்துக்கலாம். இந்த 10ஆவதுல நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே சேம் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா, இல்லை 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசன் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே இதுதான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு 10th பார்த்துட்டு 12th பார்த்தாலும் சரி, 12th பார்த்துட்டு 10th பார்த்தாலும் சரி, ஒரே இன்ஃபர்மேஷனை தான் திரும்பி படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் பாயிண்ட்டாக நியூ பாயிண்ட் இருக்கும். அப்போ அதை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இதுதான் நியூ பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டு கொடுங்க, இதை முடிச்சுட்டு 12th போங்க. இல்லை நான் 12th டைரெக்டாக படிக்கிறேன் அப்படின்னா 12th முடிச்சுட்டு 10th வந்து வாங்க. இந்த 5 லெசன் தான். ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 லெசனில் வந்து என்ன முடிஞ்சிருது, உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸை வந்து இந்திய தேசிய இயக்கம், ஸோ அதுலேருந்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு கவராகி வந்துடும். அதாவது 1885 1950 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது இது யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். நம்ம இந்த லெசன்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, 9th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 11th 12th அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அங்கே எங்கெல்லாம் தமிழ்நாடு அப்படின்னு வந்திருக்கோ அது எல்லாமே பார்த்துக்கணும் இதில் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கணும். திருக்குறள் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அது போக ஒரு சில திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்லையும் எக்கனாமிக்ஸ் புக்கில் அங்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அது போதுமான அளவுக்கு இருக்குது, அதுவே வந்து போதும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி யூனிட் 8 இருக்கட்டும், இந்த யூனிட் 9 இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. இதுலேயும் நம்ம முக்கியமான லெசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு மானுட புவியியல், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், 9th ஸ்டாண்டர்ட் தமிழகத்தில் வேளாண்மை, 8th ஸ்டாண்டர்ட் மக்கள் புரட்சி. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9 ப்ளஸ் எத்திக்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷினை கேட்பாங்க. ஓகேங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனும் யூனிட் 8 வந்து கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க. அது ஜென்ரல் தமிழ்லேயே நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. ஸோ அதனால் ரொம்ப லிமிட்டடான லெசன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லெசன்ஸை வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. எனக்கு இதுவரையும் ஸ்டார்ட்டே பண்ணல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி பயமாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த லெசனை முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் என்ன பிளானில் வச்சுருக்கீங்களோ அந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மே 10. ஓகேங்களா, மே 10க்குள்ளே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தீங்க, படிச்சுட்டே போயிட்டுருங்க, புது இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டே போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிவிஷன் பண்ணியிருந்தால் அதை நான் வந்து அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் அப்போ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப லிமிட்டடான லெசன்ஸ் வந்து எடுத்திருக்கோம், ரொம்ப அனலைஸ் பண்ணி. ஓகேங்களா, சப்ஜெக்ட் மட்டும் அனலைஸ் பண்ணி கிடையாது, என்ன பேட்டர்னில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, என்ன டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.